மக்களே, இன்று நாம் திருக்குறள் 434ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள குற்றங்கெடுதல் அதிகாரத்தின் 4ஆம் குறள். குற்றமே காக்க பொருளாக குற்றமே ஆற்றம் தருவும் பகை. இந்த குறள் சொல்ல வருவது, குற்றம் என்பது ஒரு தீமையாக மட்டும் இல்லாமல் அது சமூக குறைபாடுகளை பிறப்பிக்கும் ஒரு கருவி என்று. அதனால் குற்றத்தை தவிர்க்க வேண்டிய கட்டாயம் அவசியம். குற்றம் ஒழிக்கப்படாவிட்டால் அது வறுமை, பிடிப்பான், போராட்டம் போன்ற பல எதிர்மறை விளைவுகளை உருவாக்கும். நீங்கள் நகரத்தில் சாலையில் கொளுத்தல் உடைமையை வைத்து நிதியில்லாத அதிர்ச்சிகள் ஏற்படலாம். அது குற்றத்தின் விளைவு. இதை தவிர்க்க ஒவ்வொரு குடிமகனும் நெறிமுறைகளை கடைபிடித்து சட்டத்திற்கு எதிராக செயல்படாமல் நல்ல நடத்தையை பின்பற்ற வேண்டும். முதல் உதாரணம், ஒரு நிறுவனத்தின் மேலாளர் பணியாளர்களின் ஊதியத்தை சட்டப்படி கொடுக்காமல் மோசடியில் ஈடுபட்டால் பணியாளர்கள் குடும்பங்களை இழப்பார்கள். இது சமூக குற்றமாகும். இரண்டாவது உதாரணம், பள்ளியில் ஆசிரியர் மாணவர்களுக்கு போன்ற பயனற்ற பழக்கங்களை கற்பித்தால் அடுத்த தலைமுறை குற்றவாளிகளாக மாறிவிடும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை பின்பற்றினால் குடும்பம், வேலை, சமூக எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். சமூகம் ஒழுங்கை நம்ப முடியும், நம்பிக்கையுடன் முன்னேறும். அதனால் ஒவ்வொருவரும் குற்றம் செய்யாத பணி மீது கவனம் செலுத்தி சட்டம் நெறி நடத்தை கற்றுக்கொள்வது அவசியம். இந்த குறள் இன்று குறித்து வர்த்தக, அரசியல், குடும்ப எல்லையில் பரவலாக பொருந்தும். நாம் ஒழுக்கம், நேர்மை, பொறுப்புணர் ஆகியவற்றை வாழ்வியல் அடிப்படையாக எடுத்துக்கொண்டால் குற்றம் தானாகவே குறையும். இவ்வாறே இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. குற்றமே காக்க பொருளாக குற்றமே ஆற்றம் தருவும் பகை. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.